அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கக்கூடிய மெய்யழகன் திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். யூஸ்வலா ரிவ்யூ பண்ற மாதிரி ரிவ்யூ பண்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு செம்மையான ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவி. அந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. மெய்யழகன் படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு பிரேம்குமார். இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்கிறது வந்து கோவிந்த் வசந்த். இந்த படத்தோடைய முக்கியமான ஸ்டார் கேஸ்டிங்கா கார்த்திக், அரவிந்த் சாமி, ஸ்ரீதிவ்யா, ராஜ்கிரண் மற்றும் பலர் வந்து படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ 90% கான்வர்சேஷனாக தான் போகுது மெய்யழகன்ல. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 55 நிமிஷம், கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் படம். ஆனா பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு ஃபீல் குட்டா வந்து இருந்துச்சு. மெய்யழகன், அதாவது இந்த படத்தோடைய ஒரு கதை எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தான் வளர்ந்த வீட்டுல இருந்து வந்துடுறாரு சென்னைக்கு ஒரு ரீசனால. 22 வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு வந்து தஞ்சாவூருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அருள்மொழிக்கு. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போகலாம் அவருடைய தங்கச்சிக்கு வந்து மேரேஜ், அந்த மேரேஜுக்காக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஊருக்கு போறாரு. யாரெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அவங்களாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயும் ஒரு ஆதங்கம் வந்து இருக்கு. பட் போயே ஆகணும் கல்யாணத்துக்குன்னு ஒரு ஆசையும் வந்து இருக்கு. அப்படி தஞ்சாவூர் போன அப்புறமா நடக்கக்கூடிய அந்த மூமெண்ட்ஸ் அது எல்லாமே பயங்கர பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. விஷுவலுமே, அதாவது தஞ்சாவூர் இந்த டிராவலிங் டைம் அதெல்லாம் வந்து காமிக்கும் போது ரொம்ப அழகாவே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் போன உடனே அத்தை, அதாவது கல்யாணம் பண்ணி அந்த முறை பொண்ணு வந்து மீட் பண்ணி அவங்க கூட ஒரு குட்டி கான்வர்சேஷன் வந்து அருள்மொழிக்கும் அவங்களுக்கும் வந்து இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யார் ஃபர்ஸ்ட் கிஸ் வராங்க பாப்போமா. இது வந்து போற இந்த ஒரு நாள இந்த வருஷம் பூரா வரவங்க போறவங்க எல்லார்கிட்டயும் பேசி தீர்த்துட்டு அந்த கான்வர்சேஷன் ரொம்ப அழகா இருந்துச்சு. அடுத்ததா நம்ம கார்த்திக் என்ட்ரி ஆன அப்புறமே அத்தான் யாரும் கண்டுபிடிக்க பார்க்கலாம் ட்ரைலர்ல இருந்த டைலாக் அதுல இருந்தே இன்னும் வந்து பீக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த அந்த கார்த்திக் கேரக்டர் ஒரு ஜாலியான, ஒரு வெகுளியான, அத்தான் மேல அளவு கடந்த ஒரு அன்பை வச்சுக்கிட்டு அத்தான் அவ்வளோ பிடிச்ச ஒரு பர்சனாலிட்டியா வந்து இருப்பாப்ல. அந்த கேரக்டர், அதாவது அருள்மொழி வந்து ரொம்ப செட்டில்டா ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு இதோட ரொம்ப கனெக்டிவிட்டியும் இல்லாம யாருன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்க ஒரு கேரக்டரா வந்து பிளே பண்ணியிருப்பாப்ல. போக 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 அந்த பாண்டிங் இவங்க 2 பேருக்குள்ள அந்த எமோஷன், அத்தானை பார்த்த சந்தோஷத்துல கார்த்திக் பண்ற அந்த சேட்டைகள் அது ரொம்ப அழகாவே இருந்துச்சு. பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு, அதான் நம்ம ட்ரெய்லர்ல பார்த்த டைலாக், நான் கேட்டேனா நாட்டு பால்ட்டி நான் கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துற அந்த இடம், அதுக்கப்புறமா நடக்கிற அந்த மூமெண்ட். அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அருள்மொழி அவர்கள் வந்து தான் தங்கச்சிக்கான வாங்கிட்டு வந்த கிஃப்ட எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அங்க ஒரு சீன் நடக்கும். அது ஒரு பயங்கர எமோஷனா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட தியேட்டர்ல இருந்த எல்லாருமே அதை ரொம்ப ஃபீல் பண்ணி அழக ஆரம்பிச்சாங்க. அவ்வளோ அழகா, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சீன், ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த ஒரு திருப்தியோட இருந்துச்சு. அவ்வளோ அழகா இருந்துச்சு அந்த இடைவெளியாகட்டும். அதுக்கு அடுத்துதான் அத்தானை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்க நடக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள், அந்த மூமெண்ட் அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அத்தான் எவ்வளவு இம்பார்ட்டன், அத்தான் கொடுத்த அந்த சைக்கிள் வந்து தான் லைஃப்ல எவ்வளவு பெரிய விஷயத்த வந்து பண்ணியிருக்குன்னு சொல்ற மூமெண்ட் அவ்வளோ நல்லா வந்து சொல்லும் போது சீக்வன்ஸா நமக்கு வந்து பார்க்கும்போது விஷுவலா அவ்வளோ அழகா வந்து எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இல்ல தன்னை பத்தி, அதாவது கார்த்திக் தன்னை பத்தி தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் இங்க பாத்தீங்களா, இந்த இவனை பாருங்க தோனி யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தோனியை பத்தி சொல்ற அந்த விதமாகட்டும், அந்த மூமெண்ட் எல்லாம் பயங்கர அழகா இருந்துச்சு. இல்ல ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு, என்னடா இவ்வளவு பண்ற ஒருத்தனுக்கு வந்து நம்ம அவனுடைய பேர் கூட நமக்கு தெரியாம இருக்கேன், அவன் யாரும் கூட ரிமெம்பர் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த வருத்தப்பட்டு சொல்லாம கொள்ளாம சென்னை வந்துட்டு அவர் ஃபீல் பண்ற, அருள்மொழி ஃபீல் பண்ற அந்த இடமாகட்டும் அவ்வளோ எமோஷனலா அவங்க வந்து இதுவாகிட்டே இருந்துச்சு. அண்ட் அந்த எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ் அப்போ அவருடைய பழைய மெமரிஸ் எல்லாம், அதாவது அருள்மொழிக்கு வந்து அவருடைய பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது இவர்கிட்ட பேசும்போது, கார்த்திக் கிட்ட பேசும்போது. அந்த சீன்ஸ் ஆகட்டும், கடைசியா எப்படா வந்து சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி நம்மளையும் ஏங்க வச்சு, அவரும் அந்த ஏக்கத்தோட கார்த்திக்குமே அந்த டோர் ஓபன் பண்ணி படம் முடியும் போது மெய்யழகன் நம்ம இந்த டைட்டில் வரும்போது கிட்டத்தட்ட அவ்வளோ ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவியா இருந்துச்சு. எனக்கு படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்தோடனே இந்த ஃபீல் தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 96 வந்து அவருடைய படம், பழைய படம். இந்த 96 வந்து பார்த்தீங்கன்னா, சாரி, அவருடைய பிரேம்குமார் டேரக்டர் பிரேம்குமாருடைய முன்னாள் படமான 96 அந்த படம் பார்த்த உடனே நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் லவ் மெமரிஸ்லாம் வரும். அதோடைய ஒரு மூமெண்ட்ல வந்து நிறைய பேர் வந்து எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் லவ் வந்து ரிமூவ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆர்வமா பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த படம் எவ்வளோ வந்து நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சோ அதுல கொஞ்சம் கூட குறையாம வந்து இங்க ஒரு லவ். ஆனா அந்த லவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் மேல இருக்கிற அந்த லவ் இல்ல,
நம்ம ரிலேட்டிவ்ஸ்ல கசின்ஸ் கூட இருந்திருப்போம். அந்த ஒரு மூமெண்ட் ரொம்ப அழகா இருந்திருக்கும். அவங்கள இன்னைக்கு நம்ம வந்து நிறைய பேர் பார்க்க முடியாம, பேச முடியாம, இல்ல ஏதோ ஒரு சண்டையால அந்த தள்ளி இருப்போம். அது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அந்த மெமரிஸ வந்து அப்படியே கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நின்னு நமக்கான அந்த இத வந்து நம்ம லைஃப்ல இப்படிலாம் நடந்துச்சுல்ல, நம்ம இப்படிலாம் இருந்தோம்ல, நம்ம அவனும் ரொம்ப க்ளோஸா இருந்தோம்ல, இன்னைக்கு அவங்ககிட்ட பேசுறதே இல்லல்ல, அப்படின்ற அந்த எல்லா எமோஷனுமே படம் முடிச்சுட்டு வெளிய வரும்போது என்னை வந்து யோசிச்சுட்டே வர வச்சுச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒண்ணே ஒண்ணுதான், இந்த படத்த வந்து மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போயிட்டு பாருங்க. ஃபேமிலியோட போய் பாருங்க. உங்களுக்கு நெறைய ஒரு எமோஷனல் வந்து குடுத்துக்கிட்டே இருக்கும். அவ்ளோ வந்து படத்துல வந்து இருக்கு. பயங்கர ஒரு மொமெண்ட்டாவே மாத்தி குடுத்துருக்காரு நமக்கு. சீரியஸா நீங்க போயிட்டு படம் முடிச்சுட்டு வெளிய வரும்போது, ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவி வந்து பார்த்தோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு ஆக்சுவலா மெய்யழகன பார்த்து முடிச்ச உடனே எனக்கு தோணுன அந்த விஷயத்த உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் போயிட்டு மெய்யழகன வந்து பார்த்துட்டு, உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்றத வந்து கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம புலிகேசிய வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், டாடா, பாய்.